ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், நான் தான் உங்கள் ஏபிகே கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட் ப்ரோ ஷூட்டிங் கேம் பார்ட் 2 விளையாட போகிறோம். சரி வாங்க கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை உங்களால் சீக்கிரமாக பார்க்க முடியும். சரி வாங்க கேமுக்குள்ளே போய் விளையாடலாம். அது வந்து நம்ம புதுசாக வாங்கின ஒரு கேரக்டர். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்துருக்க முடியாது, ஏன்னா நான் வாங்கலை. அப்போ நடுவில் நான் விளையாடி வாங்கினது தான் இந்த கேரக்டரு. சரி வாங்க கேமில் விளையாடுவோம். போய் டைமண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். தேவைப்படும் எப்போயாச்சும் டைமண்ட்லாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஏ பாயிண்ட் நோக்கி போவோம். அதை ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராய் பண்ணுற வேண்டியது தான். ஆல்ரெடி வந்துட்டாங்க. அவள் தான் சோலி முடிஞ்சு. அடுத்ததுக்கு வந்து இந்த இவருடைய ஸ்பெஷல் பவர் பார்த்திங்கன்னா இந்த குக்கி, அதை வச்சு ஃபஸ்ட்டு மேலே ஏறிடலாம். இந்த பக்கம் வந்துடலாம். அப்படியே இங்கேருந்து போகிற வேண்டியது தான். நம்ம ஆள் வழக்கம் போல் வந்துடுறாங்க. ஏய் யார்ரா இவன் பவரே தாங்க. இப்போ இவன் பவர் மூலிமா அடுத்தவன் டான்ஸ் ஆட வைக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஈஸியாக்கி லைஃபும் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படியே போக வேண்டியது தான். இதுவும் முடிச்சிட்டோம். இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணிக்கலாமா? இவனை எடுத்துப்போம். இவன் மேலே போயிடுறா. போட்டான். இவன் யாரா பைத்தியம் மாதிரி இருக்கான். நம்ம இவ்வளோ எடுத்துப்போம். அவள் தான் அப்படியே மேலே பறந்து போயிடலாம். மேலே பறந்து போயிட்டு ஃபஸ்ட்டு இவ்வளோ வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கே போய் மேலே போய் அப்புறம் அட்டாக் கொடுத்துக்கலாம். அப்போன்னா ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். அவள் தான் அட்டாக் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ வேணாச்சும் கேரக்டரை சூஸ் பண்ணிக்கலாம். அது மூலமாக அங்கேயும் அங்கே போயிடலாம். இவனை எடுத்துக்கிட்டோன்னா வச்சுக்கோங்க, மேலே போயிட்டு இவனும் அடித்தானா ஈஸியாகவே நம்ம ஜெயிச்சிடலாம். எப்படியும் நம்ம ஜெயிக்க தான் போகிறோம். ஏன்னா ஆப்போனண்ட்டோடு நம்ம ஈஸியாக அவங்களோட இதுவும் நம்ம கம்மி பண்ணிட்டோம். அந்த பாயிண்ட்ஸை நம்ம தான் போய் ஜெயிக்க போகிறோம். நம்ம பொறுமையாக இருப்போம். அவள் தான் அவள் ஒருத்தையே போதாங்க, நம்ம ஜெயிக்க போகிறோம். 1 2 3 கேம் ஓவர். அவள் தான் நாம் தான் ஜெயித்தோம். இந்த புது ஸ்கின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் நடுவில் தான் வாங்கினேன். ஃப்ரீயாக தான் வந்தது. ஒரு ஆடு பார்த்து தான் கொடுத்துட்டானுங்க. அவள் தாங்க அசால்ட்டாக ஜெயிச்சிட்டோம். ஓ நம்ம இப்போ இது கூப்பன் யூஸ் பண்ணுவோம். டிக்கெட் என்ன வரப்போகுது? 20 டைமண்ட்ஸ். சரி ஓகே, நல்லது தான். பக்கத்தில் 100 வந்து ஆளாந்துருக்கும். இந்த வாட்டி என்ன வரப்போகுது? 500 காயின்ஸ். அங்கே பாருங்களேன், பக்கத்துலேயே 20 டைமண்ட், அதுக்கு பக்கத்துலேயே 200 காயின்ஸ். அந்த கிஃப்ட் நம்ம இப்போ இது பண்ணலாம். என்ன வந்திருக்கு? அந்தளவுக்கு சூப்பரெலாம் இல்லைங்க. இவனா அந்தளவுக்கு அவனும் சூப்பரெலாம் கிடைக்கல. அவள் தாங்க முடிஞ்சது போல இருக்குது. நம்ம வழியே வந்துடுவோம் அப்படியே. சரி ப்ளே கொடுத்துக்கலாமா? சரி என்ன பார்ப்போம். என்னாச்சு ஆஃபர் என்னாச்சு? இன்னும் எரர் காமிக்குது. சரி வழி வந்து நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. உள்ளே போகலாம். நம்ம அடுத்த பாட்டில் வந்து 2 vs 2 பண்ணலாம். அதெல்லாம் இருக்கும். நம்மளோட ஆப்போனண்ட்டு ரொம்ப கம்மியானவன் தான். அவன் பெரிய ஸ்ட்ராங்கான பிளேயர்லாம் இல்லை. நம்ம இவ்வளோ எடுத்துப்போம். அங்கே போயிட்டு போனே சர்ன்னு பறந்துடலாம். அட்டாக் கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட் நோக்கி தான் எல்லோரும் போக போகிறானுங்க. நம்ம ஆளுங்க இங்கேருந்து அப்படியே பறந்துட வேண்டியது. கரெக்டாக இங்கேருந்து சுடலாங்க. ஏன்னா இங்கேருந்து சுட்டோம் வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்ம ஈஸியாக பார்க்க முடியாது. வழி வந்துட்டா ஓடு சுடு 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 சுடு. போட்டான். பரவாயில்ல, யானைக்கும் மடிசருக்குன்னு சும்மா சொன்னாங்க. நம்ம இவனை எடுத்துப்போம். இவன் எடுத்துன்னு உள்ளே போய் சமாளிச்சு வேண்டியதான். இவன் ஒருத்தன் போதாங்க நம்மளுக்கு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாப்புல. எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஏற்றிக்கு அவன் தான் பாம்பு போட்டிருப்பான். அடிச்சு நொறுக்க வேண்டியது தான். போடு சீக்கிரம் ஏதாச்சும் வந்து சுட போகிறான். ஏன்னா சுடுறான். ரெடி யார்ரா நீ? போட்டான். சோலி முடிஞ்சு. அட யார் பாஸ் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க?
எங்கடா இருக்கான்? எங்கேயா இருக்கான்? சரி நம்ம சோல்லியாம் பார்ப்போம். நம்ம பக்கம் நம்ம அந்த பக்கம் தானே போனோம். போயிட்டுருவோம். ஏய் நீ இந்த பக்கம் எங்கே போகிற? அந்த இடத்துக்கு நம்ம அட்டாக் கொடுக்கலையோ? ஐயோ இங்கே ஒருத்த வரானே, நம்மள இங்கேயும் போட போகிறான் மறுபடியும் நம்மள. டே 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 ப்ளீஸ்ரா விட்டுறா டே டே. இங்கே ஒரு தடவை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிரு ஓட்டான். எப்படி பார்த்தாலும் நம்ம தாங்க ஜெயிக்க போகிறோம். எத்தனை பேர் வேணால் நீ காவு வாங்கிக்கோ, நான் ஜெயிக்க தான் போகிறேன். ஏன்னா உனக்கு அது மட்டும்தான் விதி, உன் விதி அப்படி. எத்தனை பேர் வேணால் நான் என்கிட்ட கொல்லுக்கோ, நான் சலிக்காமல் உடனே தோக்கடிப்பேன். வாங்கடா வாங்கடா வாங்கடா, வாங்கோ வாங்கோ. ஃபஸ்ட்டு அட்டாக் கொடுத்துப்போம், ஏன்னா அப்போ தான் நம்ம ஆளுங்க வந்துடுவானுங்க. வந்துடுவாங்க வச்சுக்கோங்க, டக்குன்னு அவனுங்க டச் பண்ணி அவனுங்க இடத்துக்கு போய் நம்மளை போட்டு தள்ளிடலாம் ஈஸியாக. அவனுங்கள எல்லாரையுமே அவள்தான் மலை மாடு தானே, இவனை வச்சு போட்டு தள்ளிடலாம் ஈஸியாக. அவள் தான் பாருங்க வந்து ஒருத்த செகண்ட் ஆச்சு, ஈஸியாக போட்டாச்சு. இப்போ இவ்வளோ வச்சு ஜம்ப் பண்ணி மேலே ஏறி முடித்தான், ஏன்னா விட்டால் ஜெட் பேக் இருக்குல்ல, ஈஸியாக போயிடலாம். இங்கேருந்தே அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சிடலாம். அப்படிதான்டா. அதுவும் இல்லாமல் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ போனால் பார்த்தீங்களா, அந்த பெருசாக ஒரு கன் வச்சுக்கிட்டு அவனை பார்த்தாலே கெத்தாக இருக்கும். அப்படியே வச்சு ட்ருன்னு சுடுவான். அவனை எப்படியாச்சும் அந்த அந்த கேரக்டர் எப்படியாச்சும் வாங்கிடணும். அதை வாங்கிட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலாம். இதில் அந்த மலை மாடு மாரி தான் இவனும் நல்லா ஷூட் பண்ணுவான். அவனுக்கு அந்த ஷூட்டிங் தான் பவரே வந்து பெஸ்ட் பவரு. நம்ம இவன் எங்கே இருக்கான்? இவன் வாடா, நம்ம பக்கம் தானே வரணும். ஓ இந்த நோட்லேயே அம்மா ஜெயிச்சிட்டோங்க. சரி இதேமாரி நம்ம தேர்ட் பார்ட்டாக சந்திக்கலாம். டாட்டா, see you, bye bye.